வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோமதி கிட்ட மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா யாருகிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி நம்ம கோமதி லைனா ஒவ்வொருத்தவங்க கிட்டயா சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியா பாண்டியன் கிட்டயும் சொல்லிட்டாங்க. பாண்டியன் கிட்ட இத போய் செந்தில்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம பாண்டியன் நேரா செந்தில் ரூமுக்கு போய் கதவை தட்டி செந்தில வெளியே இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, இவன் லஞ்சம் வாங்கியிருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தான் அந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் நம்ம பாண்டியன் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவன் ஆப்பிள் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்கான். உண்மை சொல்லுடான்னு சொல்லி செந்தில பிடிச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா கோமதியை பார்த்து ஏங்க சொன்னீங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அது கோமதி நான் இல்லடி, நான் அப்படி சொல்லலைங்கிற மாதிரி கஞ்சாடையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம செந்திலுக்கு மீனா மேல பயங்கர கோவங்க. நான் சொல்லாதன்னு சொல்லியே நீ அம்மா கிட்ட சொல்லிட்டேல அப்படிங்கறதுனால பாண்டியன் செந்தில் அடிக்கும் போது கூட செந்தில் மீனாவையே தான் பாத்துட்டு இருந்தாங்க. பாண்டியன் பயங்கரமா நம்ம செந்தில திட்டாங்க. நீ இந்த மாதிரி காசு வாங்குறதுக்கு பேசாம போய் பிச்சையே எடுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டான். இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கர கஷ்டமாயிருச்சு. இதை பார்த்து மீனாவுக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு நம்ம செந்தில் மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. இதுதானே நீ ஆசைப்பட்ட, இதுக்கு தானே நீ சந்தோஷமா இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, நம்ம மீனா நீங்க அசிங்கப்பட்டா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவங்க அடிச்சது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க லஞ்சம் வாங்கினது எனக்கு அதுக்கு மேல கஷ்டமா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம பாண்டியன் செந்தில கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ எவ்வளவு பணம் வாங்கினன்னு சொல்லி கேட்க செந்தில் இப்படி அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். சரி நீ எவ்வளவு வேணா வாங்கிக்கோ, ஆனா அந்த பணம் எதையுமே நீ பயன்படுத்த கூடாது, எங்களுக்கும் பயன்படுத்த கூடாது, உனக்கும் பயன்படுத்த கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு, பாவம் அது கழியுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாதான் உனக்கு இந்த வீட்டுல இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் நம்ம பாண்டியன். நம்ம செந்திலும் சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம குமரவேலோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. தடபுடெல்லாம் போகுதுன்னு வைங்களேன். நம்ம சரவணன் வெளியே போய் நின்று பாத்துட்டு இருக்கா. கரெக்டா நம்ம மயிலோட குடும்பமும் கார்ல இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சரவணன் அவங்க மாமாவுக்கு பேசுறாங்க. போய் இந்த கல்யாணம் எல்லாம் தேவையா, இப்படி ஒரு கல்யாணம் தேவையாங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன சொன்னாலும் குமரவேலுக்கும் தங்கமயிலோ தங்கச்சிக்கோ கல்யாணம் நடக்கிறது கன்ஃபார்ம். இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.